இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்துவதில் மூன்றாம் தரப்பு தலையீடு எதுவும் இல்லை என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் குறித்த விவாதம் மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையில் நடைபெற்று வருகிறது. இதை தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர் ஜெய்சங்கர், மோடி அரசின் செயல்பாடுகளால் பயங்கரவாத ஒழிப்பு சர்வதேச செயல் திட்டமாக மாறிவிட்டது என தெரிவித்தார். பாகிஸ்தானுக்கு இந்தியா கொடுத்த சர்வதேச அழுத்தங்களால் அந்நாட்டின் பயங்கரவாத அமைப்பான TRF-இன் பெயர் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் அறிக்கையில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்தியா பாகிஸ்தான் போர் டிரம்ப் தலையீட்டின் பேரிலேயே நிறுத்தப்பட்டது என்பதுதான் உண்மை என்றும், இதை சொல்லும் துணிச்சல் பிரதமர் மோடிக்கு இல்லை என்றும் மக்களவை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் போரை நான் தான் நிறுத்தினேன் என்று டிரம்ப் 30வது முறையாக கூறியுள்ளார். இதுகுறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த ராகுல் காந்தி, இந்தியாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்து கொள்ள டிரம்ப் நெருக்கடி அளித்து வருகிறார் என்றும், அந்த ஒப்பந்தம் எப்படிப்பட்டது என்பதை பார்க்கத்தான் போகிறோம் என்றும் தெரிவித்தார். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா காங்கிரஸ் MLA-க்களின் குறைகளை தீர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். இதற்காக ஒவ்வொரு MLA-வையும் அவர் தனித்தனியாக சந்தித்து வருகிறார். மாவட்ட வாரியாக இச்சந்திப்பு நடைபெற்று வருகிறது. தங்கள் தொகுதிகளில் அரசு திட்டங்களை செயல்படுத்துவதில் பல சிக்கல்கள் இருப்பதாக காங்கிரஸ் MLA-க்கள் தொடர்ச்சியாக புகார் தெரிவித்த நிலையில் இச்சந்திப்பு நடைபெறுகிறது. அதே நேரம் துணை முதலமைச்சர் DK சிவக்குமார் அழைப்பாளர்கள் பட்டியலில் இல்லாததும் கவனம் பெற்றுள்ளது. முதல்வர் பதவியை அடைய DK சிவக்குமார் தொடர்ந்து முயற்சி செய்து வரும் நிலையில் MLA-க்களை தன் பக்கம் தக்கவைக்க சித்தராமையா மேற்கொள்ளும் முயற்சி இது என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். ஏர் இந்தியா நிறுவனத்தின் செயல்பாடுகளில் 100 பாதுகாப்பு குறைபாடுகள் உள்ளது தணிக்கையில் தெரிய வந்துள்ளது. அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்தை தொடர்ந்து இம்மாத தொடக்கத்தில் அந்நிறுவன செயல்பாடுகள் குறித்து மத்திய விமான போக்குவரத்து இயக்குநரகம் தணிக்கை நடத்தியது. இத்தணிக்கையில் 100 குறைபாடுகள் கண்டறியப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதில் 7 குறைபாடுகள் மிகவும் தீவிரமானவை என கண்டறியப்பட்டுள்ளது. ஏர் இந்தியாவின் மையமாக உள்ள குருகிராமில் ஜூலை 1 முதல் ஜூலை 4 வரை இத்தணிக்கை நடைபெற்றது. இந்தியாவின் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் என்று அறியப்படும் தயா நாயக் நாளை ஓய்வு பெறுகிறார். மும்பை காவல்துறையில் 30 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் தயா நாயக் இதுவரை சுமார் 80 என்கவுண்டர்களை செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதில் தாவூத் இப்ராஹிம், சோட்டாராஜன் கும்பலைச் சேர்ந்த ரவுடிகள் சிலரும் அடங்குவர். முதுநிலை ஆய்வாளராக இருக்கும் தயா நாயக்கிற்கு பணி ஓய்வுக்கு முந்தைய நாளில் துணை ஆணையராக பணி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. தயா நாயக்கின் வாழ்க்கையை மையமாக வைத்து ஒரு திரைப்படமே தயாரிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த மாணவர்கள் உயிரை பணயம் வைத்து கல்வி கற்கச் செல்கின்றனர். கத்வா மாவட்டத்தில் உள்ள காத் என்ற கிராமத்தில் 300க்கும் மேற்பட்டோர் தினமும் இப்படித்தான் ஆற்றை கடக்கின்றனர். சக்கரம் பொருத்தப்பட்ட கயிறு இழுவையின் மூலம் மறுகரைக்கு செல்கின்றனர். தடுப்பணை, பாலம் கட்டித்தர வேண்டும் என்று நீண்ட காலமாக அவர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ஒரு காலத்தில் விவசாயிகளால் அரக்கன் என்று அஞ்சப்பட்ட கதிர் அறுக்கும் இயந்திரம் இன்று இந்தியாவின் விவசாய அறுவடைக்கு முதுகெலும்பாக மாறியுள்ளது. பசுமை புரட்சிக்கு பிறகு தேசத்திற்கு உணவளித்த பஞ்சாப் இந்த இயந்திரத்தின் பிறப்பிடமாக உருவெடுத்துள்ளது. நாட்டின் பிற பகுதிகளுக்கும் வெளிநாடுகளுக்கும் இயந்திரங்களை ஏற்றுமதி செய்து வருகிறது. 1970களில் ஒரு சில உற்பத்தியாளர்களுடன் தொடங்கிய இந்த துறை தற்போது சுமார் 100 கதிர் அறுக்கும் இயந்திர உற்பத்தி அலகுகளை கொண்டுள்ளது. இதில் காத்தார் மற்றும் மங்கு உள்ளிட்ட நிறுவனங்கள் கிட்டத்தட்ட 50% சந்தையை கைப்பற்றி ஆதிக்கம் செலுத்துகின்றன. இந்த துறை தற்போது ஆண்டுக்கு சுமார் 2000 கோடி ரூபாய் மதிப்பு கொண்ட 8000 சுய இயக்க அறுவடை இயந்திரங்களை உற்பத்தி செய்கிறது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படை வீரர்களை ஏற்றச் சென்ற பேருந்து ஆற்றில் கவிழ்ந்தது. கண்டர்பாலில் உள்ள குல்லான் பகுதியில் இந்தோ திபெத்திய எல்லை காவல் படையினரை ஏற்றச் சென்றபோது அந்த பேருந்து விபத்திற்குள்ளானது. வளைவு ஒன்றில் ஓட்டுநர் திரும்ப முயன்றபோது கனமழை காரணமாக ஓட்டுநர் நிலை தடுமாறியதாக கூறப்படுகிறது. இதனால் சிந்து நதிக்குள் அந்த பேருந்து தவறி விழுந்தது. படுகாயமடைந்த ஓட்டுநர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
உத்தரப்பிரதேசத்தில் அதிகார போட்டி காரணமாக யோகி ஆதித்யநாத் அரசில் புகைச்சல் தொடங்கியுள்ளது. மூத்த அமைச்சர் உட்பட கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் சிலர் அரசின் மீது அதிருப்தி தெரிவித்துள்ளனர். மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் A.K. சர்மா அரசுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். பூர்வாஞ்சல் மற்றும் தட்சிணாஞ்சல் பகுதிகளில் உள்ள மின் நிலையங்களை தனியார் மயமாக்க அரசு எடுத்த முடிவுக்கு அவர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இந்த விஷயத்தில் துறை அமைச்சரான தம்மிடம் ஆலோசிக்காமலேயே தலைமைச் செயலாளர் தன்னிச்சையாக முடிவுகளை எடுத்திருப்பதாக அவர் குற்றஞ்சாட்டியுள்ளார். பீகார் பேரவைத் தேர்தலில் தொகுதி பங்கீடு தொடர்பாக ஒருமித்த கருத்தை எட்டுவதில் தொடர்ந்து சிக்கல் நீடிக்கிறது. இந்தியா கூட்டணியில் உள்ள விகாஷில் இன்சான் கட்சி தலைவர் முகேஷ் சஹானி தங்கள் கட்சி 60 தொகுதிகளில் போட்டியிடும் என்று அறிவித்துள்ளார். மேலும் தங்கள் கட்சிக்கு துணை முதல்வர் பதவி தரப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இத்தனைக்கும் அந்த கட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் கூட இல்லை. ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்த 4 பேரும் பாரதிய ஜனதாவில் இணைந்துவிட்டனர். ராஷ்டிரிய ஜனதா தளம் முந்தைய தேர்தலை போன்று 144 இடங்களில் போட்டியிட விரும்புகிறது. 2020ஆம் ஆண்டு 19 இடங்களில் வென்ற காங்கிரஸ் 50 தொகுதிகள் வரை கேட்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை 5 முறை ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் நடைபெற்றுள்ளன. இடதுசாரிகள் 64 தொகுதிகள் வரை ஒதுக்க கோரியுள்ளன. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி யாதவ், அதிக தொகுதிகளை பெற அவசரம் காட்டும் கட்சிகள் சுமூக முடிவை எட்டுவதில் தாமதிக்கின்றன என்று கூறியுள்ளார். தூத்துக்குடி வின்ஃபாஸ்ட் மின்சார வாகன உற்பத்தி தொழிற்சாலையை வரும் 4ஆம் தேதி முதல்வர் மு.க. ஸ்டாலின் நேரில் திறந்து வைக்கிறார். சென்னையில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் உலகின் முன்னணி மின் வாகன தயாரிப்பு நிறுவனமான வியட்நாம் நாட்டைச் சேர்ந்த வின்ஃபாஸ்ட் நிறுவனம் தூத்துக்குடியில் 16,000 கோடி ரூபாய் மதிப்பில் மின்சார கார் உற்பத்தி தொழிற்சாலையை அமைக்க ஒப்பந்தம் செய்தது. அதன்படி முதற்கட்டமாக 1,119 கோடி ரூபாய் செலவில் 114 ஏக்கரில் தொழிற்சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இதில் ஆண்டுக்கு 1,50,000 லட்சம் வாகனங்களை உற்பத்தி செய்யும் வகையில் 2 பணிமனைகள், 2 குடோன்கள், கார் பரிசோதனை செய்யும் இடம் உள்ளிட்டவை அமைக்கப்பட்டுள்ளன. இந்த தொழிற்சாலையை வரும் 4ஆம் தேதி முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். இதற்காக வரும் 3ஆம் தேதி மாலை அவர் தூத்துக்குடி செல்கிறார். வரும் சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என நாளை அறிவிக்கப்படும் என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். பாஜக கூட்டணியில் இருந்து வந்த ஓ பன்னீர்செல்வம் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்தது பேசுபொருளானது. இச்சூழலில் அவர் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்கலாம் என்று தகவல் வெளியாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அவசரப்படாதீங்க, நாளை காலையில் அறிவிக்கப்படும். புத்தக திருவிழா என்றால் எத்தனை புத்தகங்கள் வாங்கலாம், எந்த எழுத்தாளரை சந்திக்கலாம் என்றுதானே வழக்கமாக நினைப்போம். ஆனால் அந்த எண்ணத்தை மாற்றியுள்ளது நாகை புத்தக கண்காட்சி. எழுத்தாளர்கள் மட்டுமல்ல, நாள்தோறும் ஒரு திரை பிரபலம் பங்கேற்கும் வகையில் நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி தொடங்கி 11ஆம் தேதி வரை ஒவ்வொரு நாளும் புத்தக கண்காட்சிக்கு சென்றால் அங்கு நீங்கள் ஒவ்வொரு திரைக்கலைஞரை பார்க்கலாம். யார், எந்த தேதி, எத்தனை மணிக்கு நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிறார்கள் என்ற விவரத்தையும் மாவட்ட நிர்வாகமே அழைப்புதழாக அச்சிட்டு வெளியிட்டுள்ளது. இந்த அழைப்புதழ்கள்தான் கடந்த சில நாட்களாக எழுத்தாளர்களிடையே ஹாட் டாபிக்காக உள்ளது. வயநாடு நிலச்சரிவு நிகழ்ந்து ஓராண்டு நிறைவடையும் நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கடன் தள்ளுபடி வழங்க வேண்டும் என்று அத்தொகுதி எம்பி பிரியங்கா காந்தி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மக்களவையில் பேசிய அவர், வயநாட்டில் 1600 கட்டடங்கள் அழிந்ததாகவும் 100கணக்கான ஏக்கர் பயிர்கள் சேதமடைந்ததாகவும் சுட்டிக்காட்டினார். இதனால் அப்பகுதி மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். மத்திய அரசு போதிய நிதி மற்றும் ஆதரவு வழங்காததால் பாதிக்கப்பட்ட மக்களின் மறுவாழ்வுக்கான நடவடிக்கைகள் சரியான முறையில் நடைபெறவில்லை என்று குற்றஞ்சாட்டினார். ஊழியர்களை பணி நீக்கம் செய்யப் போவதாக அறிவித்த நிலையில் டிசிஎஸ் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு 28,148 கோடி ரூபாய் வீழ்ச்சி கண்டுள்ளது. சர்வதேச அளவில் தங்கள் நிறுவனத்தில் பணியாற்றும் நடுத்தர மற்றும் மூத்த அதிகாரிகளில் 12,261 பேரை பணி நீக்கம் செய்ய இருப்பதாக டிசிஎஸ் அறிவித்தது. இதையடுத்து இந்நிறுவன பங்குகள் 2 நாட்களில் 3% சரிவை சந்தித்தன.
ஜூன் காலாண்டு வரை இந்நிறுவனத்தில் 6,13,069 பேர் பணிபுரிகின்றனர். சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கிடையிலான தென்னிந்திய அளவிலான சதுரங்க போட்டி காரைக்குடியில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மற்றும் தெலங்கானா ஆகிய தென் மாநிலங்களிலிருந்து 120க்கும் மேற்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த 1200 மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். 4 பிரிவுகளிலும் முதலிடம் பெற்றவர்கள் வரும் செப்டம்பர் மாதம் ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் நடக்கும் தேசிய சதுரங்க போட்டியில் பங்கேற்க உள்ளனர். புதுச்சேரியில் எய்ட்ஸ் நோய் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு 5 கிலோமீட்டர் தூரம் ஓடி வெற்றி பெற்றனர். இந்நிலையில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சார்பில் ரொக்க பரிசு வழங்கி பாராட்டியுள்ளனர். இந்த மாவட்ட அளவிலே தேர்வு பெற்ற நெல்லை இளைஞர் கவின் ஆணவ படுகொலையில் தொடர்புடைய காவல்துறை தம்பதியை கைது செய்ய வலியுறுத்தி சேலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மறியலில் ஈடுபட்டனர். ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற போராட்டத்தில் ஆணவ படுகொலைகளை தடுக்க தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்று முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இதையடுத்து மறியலில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் 35 பேர் கைது செய்யப்பட்டனர். சென்னை மணலி விரைவு சாலையில் குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பு காரணமாக ஆயிரக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணாகி சாலையில் ஆறாக ஓடுகிறது. மணலி நீரேற்று நிலையத்திலிருந்து எண்ணூருக்கு செல்லும் இந்த குழாய் உடைப்பால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். குடிநீர் குழாயை உடனடியாக சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படாததை கண்டித்து கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் கோட்டாட்சியர் அலுவலகத்தை மாற்றுத்திறனாளிகள் முற்றுகையிட்டனர். விருத்தாச்சலம், திட்டக்குடி, வேப்பூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கான இலவச வீட்டுமனை பட்டாவை உடனடியாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். 100 நாள் வேலை கோரி பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என்றும் அவர்கள் குற்றஞ்சாட்டினர். வயநாடு பேரிடரால் உயிரிழந்தவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி அனைத்து மத பிரார்த்தனை கூட்டம் நடைபெற்றது. கடந்த ஆண்டு ஜூலை 29ஆம் தேதி நள்ளிரவு ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இத்துயர சம்பவத்தின் ஓராண்டு நிறைவையொட்டி அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அனைத்து மத பிரார்த்தனை கூட்டம் நடைபெற்றது. இந்த பிரார்த்தனையில் அமைச்சர்கள், உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் என 100கணக்கானோர் பங்கேற்றனர். சங்கராபுரத்திற்கு அருகே முகமது யாசர் என்பவரை தாக்கியவர்களை கைது செய்ய கோரி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வேலை முடிந்து இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிய போது மர்ம நபர்கள் தாக்கியுள்ளனர். இதனால் காயமடைந்த முகமது யாசரை உறவினர்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி காவல்துறையிடம் புகார் அளித்தனர். ஆனால் காவல்துறை 2 நாள் ஆகியும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்நிலையில் காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் குற்றவாளிகளை கண்டுபிடிப்போம் என்று உறுதியளித்தனர். எட்டு வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த வழக்கில் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பகுதியைச் சேர்ந்த மொக்கப்பாண்டி என்பவருக்கு 5 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 3 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேட்டூர் அணை நிரம்பி காவிரி ஆற்றில் அதிகப்படியான நீர் வெளியேற்றப்படும் நிலையில் ஆபத்தை உணராமல் பொதுமக்கள் செய்யும் செயல்கள் காண்போரை அச்சமடைய செய்கின்றன. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பூலாம்பட்டி, கோனேரிப்பட்டி போன்ற பகுதிகளில் காவிரி ஆற்றில் தண்ணீர் நுரை பொங்குகிறது. ஆற்றில் இறங்கவோ, குளிக்கவோ, செல்ஃபி எடுக்கவோ, துணி துவைக்கவோ தடை விதித்து எச்சரிக்கை பலகைகள் வைக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் ஆபத்தை உணராமல் மக்கள் செல்ஃபி எடுப்பதும் மீன்பிடிப்பதும் தொடர்கிறது. இதை தடுக்க காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். ஆடி மாத திருவிழாக்களை குறிவைத்து அழகர் மலையடிவார பகுதிகளில் மண்பானை செய்யும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அரிய வகை மூலிகைகள் நிறைந்துள்ள அழகர் மலையில் பொழியும் மழை நீரின் வழியே
மண்ணுக்கு மூலிகை குணம் கடத்தப்படுவதாகவும் அடிவார பகுதியில் உள்ள கண்மாயில் தேங்கும் மண்ணை எடுத்து செய்யும் பானைகளில் மூலிகை குணம் இருப்பதாகவும் நம்பப்படுகிறது. ஆடி மாத திருவிழாக்களில் பொங்கல் வைக்கவும் படையலிடவும் மண்பானைகளே பயன்படுத்தப்படுவதால் அழகர் மலையடிவார பகுதிகளில் மண்பானை தயாரிப்பு மும்முரமாக நடந்து வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே வயிற்று பசிக்கு நிலக்கடலை சுட்டு தின்னும் நூதன போராட்டம் நடத்தப்பட்டது. நேரடி நெல் கொள்முதல் மையங்களை தொடர்ந்து செயல்படுத்த வலியுறுத்தி டிபிசி மையத்திலேயே படுத்து உறங்கி விவசாயிகள் போராடினர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் 8 விழுக்காடு மட்டுமே நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை மூடப்பட்டிருப்பதற்கு விவசாயிகள் கண்டனம் தெரிவித்தனர். சென்னையில் வீடு, மனை விற்பனை, ஆவணங்கள் மற்றும் விளம்பரங்களில் நிபந்தனைக்கு உட்பட்டது என்ற வாசகம் பயன்படுத்தக்கூடாது என ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த வாசகத்தை பயன்படுத்தி சில நிறுவனங்கள் கூடுதலாக கட்டணம் வசூலிப்பதாக புகார்கள் எழுந்த நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது வீடு வாங்கும் மக்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என தமிழக வீடு கட்டுவோர் சங்கம் கூறியுள்ளது. பிரேசிலின் மிகப்பெரிய கடல்வாழ் உயிரின அருங்காட்சியகத்தில் பராமரிக்கப்படும் அக்ஸலோட் வகை சால்மண்டர் பார்வையாளர்களை ஈர்த்து வருகிறது. மெக்சிகோவை பூர்வீகமாக கொண்ட இது மிகவும் அழிவின் விளிம்பில் உள்ள உயிரினமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு சட்டவிரோதமாக கடத்தப்பட்ட ஆக்ஸலோட் ரியோ டி ஜெனிரோ கடல்வாழ் உயிரின அருங்காட்சியகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. சிறிய வகை டிராகன் போல இருக்கும் ஆக்ஸலோட் குழந்தைகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. அதை வைத்து ஆக்ஸலோட்டுகளை காப்பதற்கான விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. ஸ்பெயினில் பற்றி எரியும் காட்டுத்தீக்கு விளைநிலங்களும் இரையாக தொடங்கியுள்ளன. தீயை அணைக்க பல்வேறு வழிகளில் அந்நாட்டு அரசு போராடி வருகிறது. ஆனாலும் கட்டுப்படுத்த முடியவில்லை. தீயிலிருந்து தப்பிய இடங்களில் மீண்டும் தீ பற்றுவதால் பல பகுதிகள் கருகிய சாம்பலாக காட்சி தருகின்றன. நிலம் மட்டுமின்றி வன விலங்குகளும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. புகை மூட்டத்தால் சுகாதார சீர்கேடும் ஏற்பட்டு வருகிறது. ஸ்பெயினின் அஸ்டூரியாஸ் நகரில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சியில் ஸ்பானிஷ் விமானப்படையின் EF-18 ஹார்னெட் போர் விமானம் கூட்டத்திற்குள் புகுவது போல வந்ததால் மக்கள் அச்சமடைந்தனர். இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் பரவிய வீடியோக்களில் விமானம் தலைகீழாக திரும்பி கரும்புகையை வெளியிட்டவாறு பார்வையாளர்கள் கூட்டத்தை நோக்கி பாய்ந்து கடைசி நிமிடத்தில் விலகிச் செல்வது பதிவாகியுள்ளது. இந்த தீயிலூட்டும் தருணத்தை சான் லோரென்சோ கடற்கரையில் இருந்த மக்கள் தங்கள் தொலைபேசிகளில் படம் எடுத்தனர். ஆடி மாத திருவிழாக்களை குறிவைத்து அழகர் மலையடிவார பகுதிகளில் மண்பானை செய்யும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அரிய வகை மூலிகைகள் நிறைந்துள்ள அழகர் மலையில் பொழியும் மழை நீரின் வழியே மண்ணுக்கு மூலிகை குணம் கடத்தப்படுவதாகவும் அடிவார பகுதியில் உள்ள கண்மாயில் தேங்கும் மண்ணை எடுத்து செய்யும் பானைகளில் மூலிகை குணம் இருப்பதாகவும் நம்பப்படுகிறது. ஆடி மாத திருவிழாக்களில் பொங்கல் வைக்கவும் படையலிடவும் மண்பானைகளே பயன்படுத்தப்படுவதால் அழகர் மலையடிவார பகுதிகளில் மண்பானை தயாரிப்பு மும்முரமாக நடந்து வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே வயிற்று பசிக்கு நிலக்கடலை சுட்டு தின்னும் நூதன போராட்டம் நடத்தப்பட்டது. நேரடி நெல் கொள்முதல் மையங்களை தொடர்ந்து செயல்படுத்த வலியுறுத்தி டிபிசி மையத்திலேயே படுத்து உறங்கி விவசாயிகள் போராடினர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் 8 விழுக்காடு மட்டுமே நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை மூடப்பட்டிருப்பதற்கு விவசாயிகள் கண்டனம் தெரிவித்தனர். சென்னையில் வீடு, மனை விற்பனை, ஆவணங்கள் மற்றும் விளம்பரங்களில் நிபந்தனைக்கு உட்பட்டது என்ற வாசகம் பயன்படுத்தக்கூடாது என ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது.
இந்த வாசகத்தை பயன்படுத்தி சில நிறுவனங்கள் கூடுதலாக கட்டணம் வசூலிப்பதாக புகார்கள் எழுந்த நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது வீடு வாங்கும் மக்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என தமிழக வீடு கட்டுவோர் சங்கம் கூறியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி வரும் ஆகஸ்ட் 26ஆம் தேதி மீண்டும் தமிழகத்திற்கு வருகை புரிகிறார். அடுத்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் பிரதமரின் பயணம் அடுத்தடுத்து தமிழ்நாட்டை நோக்கி திட்டமிடப்பட்டு வருகிறது. கடந்த ஞாயிறன்று கங்கை கொண்ட சோழபுரம் ஆடி திருவாதிரை விழாவில் பங்கேற்ற மோடி வரும் ஆகஸ்ட் 26ஆம் தேதி மீண்டும் தமிழ்நாட்டிற்கு வர இருப்பதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த முறை சிதம்பரம் மற்றும் திருவண்ணாமலையில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்க உள்ளதாகவும், குறிப்பாக சிதம்பரம் நடராஜர் கோவிலிலிருந்து நேரலையாக மனதின் குரல் நிகழ்ச்சியில் நாட்டு மக்களிடம் உரையாற்ற உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இந்த பயணத்தின் போது பாஜக நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று பேசுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல செப்டம்பர் மாத இறுதியிலும் பிரதமர் மோடி தமிழ்நாட்டிற்கு வருகை புரிய உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கீழடி அகழாய்வு விஷயத்தில் திமுக அரசின் செயல்பாடுகளுக்கு அதிமுக துணை நிற்கும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார். கீழடி அருங்காட்சியகத்திற்கு அடிக்கல் நாட்டியது அதிமுக அரசுதான் என்றும் அவர் நினைவு கூர்ந்துள்ளார். கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய காலத்தை சேர்ந்த நாம் உறுதிப்படுத்தியிருக்கோம். அங்கே அமெரிக்காவில் புளோரிடா மாநிலத்தில் அனுப்பி அதில் அவருடைய சான்று உறுதிப்படுத்தியிருக்கோம். அப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழுடைய பெருமை உலகத்துக்கு பறைசாற்றுவதுதான் எங்களுடைய நோக்கம். இப்ப இது கேட்டுக்கிறாங்க, அதை கொடுக்கலைங்கிறாங்க. இதில் என்ன முரண்பட்ட கருத்து என்று தெரியல. எங்களை பொறுத்த வரைக்கும் அனுமதி கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். ஆனால் அவர் கேட்கின்ற விளக்கத்தை இவர்கள் கொடுக்கப்பட வேண்டும். இவர்கள் என்ன விளக்கம் கொடுத்தாங்க, அவர் என்ன விளக்கம் கேட்டாங்கன்னு நாங்க அரசியல் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இல்ல. இருந்தாலும் இந்த கீழடியில இந்த மாநில அரசு கேட்பதற்கு நாங்கள் துணை நிற்போம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் நாக்கும் நாடகம் போடுவதாக அமைச்சர் TRB ராஜா விமர்சித்துள்ளார். முதல்வர் மருத்துவமனையில் டேபிள் மீட்டிங் நடத்தியதாக எடப்பாடி பழனிசாமி கூறியதை சுட்டிக்காட்டி அமைச்சர் இவ்வாறு கூறியுள்ளார். எந்த காலத்திலும் முதல்வர் பணிகளை முறையாக செய்யாதவருக்கு மருத்துவமனையில் இருந்தபடியே முதல்வர் வேலை செய்வது ஆச்சரியமாகத்தான் இருக்கும் என்றும் விமர்சித்துள்ளார். மேலும் சிலிண்டர் விலை உயர்வு பற்றி பேசுவதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி அஞ்சுவது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜெயலலிதா மறைவுக்கு பின் அதிமுக ஆட்சியில் உதய் மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டதே மின் கட்டண உயர்விற்கு காரணம் என்றும் அமைச்சர் TRB ராஜா குற்றஞ்சாட்டியுள்ளார்.